மார்னிங் மீனாமா. குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ பண்றோமா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ கொஞ்ச நாளா பண்ணல. ஆமா, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மாங்காய் தொக்கு. ஓ சரி. மாங்காயை நல்லா அலம்பி தொடச்சிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுக்கணும். என்ன மாதிரி மாங்காமா? குட்டி குட்டியா இவ்வளோ பெருசு இருக்கும், ருமானி மாதிரி இருக்குமா? எங்க வீட்டுல நிறைய மாமரம் இருக்கும் அபிராம்பரத்துல. சரி. அதுல ஒண்ணுல வந்து குண்டு குண்டா பழத்துக்கு பொறுக்கும், குண்டா இருக்கும், ஆனா அது பழமா தான் இருக்கும். ஒண்ணு மாவுடா காய்க்கும், ஒண்ணு இந்த ஆவக்காய் போடுறாப்பல இந்த மாங்காயா இருக்கும், ஒண்ணு இத்தினோண்டு பெருசா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி தொக்கெல்லாம் போடுறதுக்கு சௌகரியமா இருக்கும். ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னும் இருக்கும். சூப்பர்ல. மாவடுக்குன்னா டக்குன்னு அந்த மரத்துல இருந்து எடுத்துடலாம். அது எப்ப நிறைய காய்ச்சிருக்கோ அதை எடுத்து அதை அப்படியே போட்டுடணும். பழம்னு இவ்வளவு பெருசுதான் இருக்கும், அது அப்படியே விரும்பின ஒரு ஷாக்க வச்சு அதுல எல்லாத்தையும் வச்சு அது மேல இன்னொரு ஷாக்க மூடிடுவோம். நாங்க பெரிய சம்சாரம், 5 பேர் ஒன்னா இருந்தோம். அதனால என்ன பண்ணுவோம், மாங்காயை பெரிச்சு அவனை பெரிச்சு போட சொல்லுவோம், கீழேந்து ஒருத்தம் ஷாக்குல பிடிச்சுப்போம், அதை எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவோம். நாங்க எல்லாத்தையும் நல்லா தொடச்சு கிடிச்சு ஒரு ஷாக்குல போட்டு அதுல மேல இன்னொரு ஷாக்கால மூடிடுவோம். 2 நாள் தான். நீ அந்த ஷாக்கை தாத்தேன்னு பார்த்தா பச்சையா தான் இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கொட்டையே தரும். நாங்க 5 ஃபேமிலியா நிறைய குழந்தை எல்லாம் இருப்பா, எங்க எல்லாருக்கும் பிரிச்சு போட்டு விடுவோம் பக்கெட்ல. 5 பக்கெட்லயும் ஒரே மாதிரி வச்சு விடுவோம். 2 குழந்தை கூட இருக்கிறவளுக்கு கூட போட்டு அவாவா ரூம்ல அந்த கட்டில் கடியில அந்த பாயில வச்சிருவோம், அது ஷாக்குல. அந்த குழந்தைகள் வேணுங்கிற குழந்தைகள் 2 3 யாருக்கு என்ன பிடிக்கிறதோ அதை அவாவா சாப்பிட்டுப்பா. அது உடம்புக்கு ஒண்ணுமே பண்ணாது. சீசன் ஒண்ணுமே பண்ணாது. சோ இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிறது ருமானி மாங்காய் மாதிரி இருந்தது, மரத்துல இருந்து பறிச்சு கொடுத்தா. ஆமா, அப்படிதான் வீணா போகாத இருக்கும் ஊரகா. ஆமா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேமா, இதுல என்ன வச்சுன்னு கேள், நிறைய நல்லெண்ணெய், மெந்தியத்தை நல்லா வறுத்துடுறேன். வறுத்துட்டு பொடி பண்ணி போடணும். மெந்தியத்தை வறுத்துக்கு போறேன். வறுத்துட்டு கொஞ்சம் கருப்பா அதுல வறுத்துக்கலாமாமா? இன்னொரு கடாய் தனியா வச்சிருக்கேன், இதுல போட்டோம்னா போடுங்க, தாராளமா போடுங்க. சின்ன கரண்டி வச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு. வாங்க, அது வந்து வீணா போகாத இருக்கும், எத்தனை நாள் ஆனாலும். வயது புண்ணாத்தும் மெந்தியம். அதுதான் மெந்தியத்தை சமைக்கிறதுல சேர்க்கறது. அதனாலதான் ஒரு தோசையில கூட உளுத்தம் பருப்போட மெந்தியம் போட்டு நினைப்போம், அது ஒரு தோசை கரைக்கிறதுக்கு. அது வெந்தியம் ஒண்ணுமே பண்ணாது, நல்ல கருப்பா வறுக்கலாம். ஓகே. டார்க் ப்ரௌனா கருப்பா? டார்க் ப்ரௌனா இருக்கு. ஊராய்க்கெல்லாம் இல்ல, வீணாவே போகாது ஊராயில். சூப்பரா. ஆமா, நல்லா புரியுது, வெடிக்கிறது பாரு. அம்மா, இது எல்லா ஊறுகாய்க்கும் இதா போடுவேன் இல்ல? எல்லா ஊறுகாய்க்கும் வீணா போகாது. வயத்து புண்ணை இது பண்ணிடும். அது இப்ப காரம் போடுறோம் இல்லையா, அந்த காரத்தோட இது வராத இருக்கிறதுக்கு தான் இந்த இது. அது போட்டா இது கொஞ்சம் வயிறு புண்ணா எடுத்து புண்ணாக்காத வச்சு, அதுதான் இது போட்டு நாள் வீணாக்காத இருக்கும். ஆமா, வெரி குட். இதை இப்ப ஆறின அப்புறம் நம்ம அரைச்சுப்போம். அணைச்சிட்டியா? அணைச்சிட்டேன். அப்புறமா இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் இல்லம்மா? ஆமா, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஓகே. அதான் இந்த வாங்குற கடையில எல்லாம் எதான் இருக்கும் தான் வாங்குறதுக்கு இதுவா இருக்கு ஊறுகாயெல்லாம். இந்த ஊறுகாய் எண்ணெய் ஊத்திடுவோம். நேத்தி பண்ண சுட்டெண்ணெய் கூட அதுல தானே ஊற்றுவோம். அம்மா, இந்த இந்த தொக்கு, மாங்காய் தொக்கு போட்டா எவ்வளோ நாள்? 5-6 மாசம் இருக்குமா? ஃப்ரிட்ஜில் வச்சா? ஃப்ரிட்ஜில் வச்சா இருக்கும். அதுக்கு தான் இந்த மெந்திய பொடியை போடுறது. இது 10 ருமானி சைஸ் மாங்காய். அது நம்ம இது பண்ணிருக்கியே. ஆமா, ஃபுட் ப்ராசஸர்ல போட்டேன், கிரேட் பண்ணல, அதனால ரொம்ப பொடியா பண்ணிருக்கேன். இப்படி. ஆமா, திருவிண்டா பெட்டர் தான், பட் நான் ஃபுட் ப்ராசஸர்ல அலுப்பு பட்டு இப்படி சேர்ந்துட்டு வரும். ஆமா, சேர்ந்துட்டு வரும். போட்டுட்டு போடும்ல, போடுங்க. அது பொரியணும். இதோ கடுகு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும்ல, இருக்கும். நிறைய இதுல வச்சிருக்கியா? ஆமா, அதேதான். இப்ப போடலாமா? கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வாங்கணும்னு சொன்னேன். பெருங்காயத்தை இப்ப போடலாமா இல்ல காந்திடுவோம்? கொஞ்சம் வெடிக்கட்டும். சில பேர் சொல்றா இப்ப போட்டா வாசனை போயிடும், கொஞ்சத்தை போட்டுக்கிறேன், அப்புறம் பாக்கியே போட்டுக்கலாம். லாஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் வாசனை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. பெருங்காயம் எல்லாம் தான் அதை வீணாடிக்காத வைக்கும். அதுவும் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. மஞ்சள் பொடி போட்டோமாமா? இது வெடிக்கட்டும்.
இன்னும் கிடைக்கும் நல்லா இருக்கும். அம்மா உப்பு வந்து அவாவா இது இப்போ அவாவாளுக்கு எவ்வளவோ இது மாதிரி. ஆமாம் வேணும் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அதனால போட்டுட்டு திண்டாட வேண்டாம். ஆனால் கொஞ்சம் கூட தான் வேணும். கூட தான் வேணும். ஏன்னா அந்த புளிப்பை எடுக்கணுமோ இல்லையா. ஆமாம். இந்த மஞ்சப்பொடி போடும். மஞ்சப்பொடி போட்டுமா போட்டு இன்னும் கொஞ்சம் கடுகையும் போட்டுட்டுமா. கொஞ்சம் மீட்டிக்கோங்க. வெங்காயம் போட்டேன் கடுகு. இப்போ இந்த மாங்காயை போட்டுக்கலாம். அது வேணா இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். மாங்காயை கொட்டிடுறீங்களா? எனக்கு வாகு இல்லை இந்த சைடால் கேமராக்கு தெரியுற மாதிரிமா. இப்படியா? ஆமாம். வெரி குட். அம்மா இப்போ வதக்கின்னு இருக்கேன்ல. ஆமாம் இது நல்லா வதக்கிட்டா ரொம்ப நாள் ஆனாலும் கட்ட போகாத இருக்கும். இன்னும் உப்பு போடலை நீங்கள்? போடலை உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கணும். ஏன்னா அது ஜலம் விட்டுக்குமோ இல்லையா. ஆமாம் எண்ணெயும் கூட இன்னும் விடணுமே. கொஞ்சம் தான் விட்டுடலாமா? அதில் தானே வதங்கணும். இல்லை தண்ணி விட்டுக்கணுமா? இப்போ இந்த உப்பை போட்டுரும். உப்பா? உப்பு போட்டுரும். உப்பு போட்ட அப்புறம் அந்த இதை விடலாம் எண்ணெய். கொஞ்ச நாள் நல்லா உப்போடு அது சேர்ந்து வதங்கட்டும். நம்ம தோலி இது மெல்லிசா இருந்ததுன்னு தோலியோட போட்டிருக்கோம். ஆனால் இது தோலியை எடுப்பால எல்லாரும்? எடுக்க முடியாது. எடுக்குன்னு சீவ முடியாது. இது ரொம்ப ரொம்ப மெல்லிசா இருந்தது. ஆமாம். அம்மா கிரீன் கலரும் அப்போதான் நல்லா இருக்கும் தோலி இருந்தால் தான். பாவக்காய் உரெல்லாம் அப்படியே தானே போடுறோம். கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறீங்களா? வதங்கட்டும். கை வலிக்கிறதா மீனும்? இல்லவே இல்லை. எண்ணெய் விடலாம். இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதே. போடு. எவசில் கரண்டியே தட்டுமா? வேண்டாம் இதே சரியா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இல்லை நல்லா தான் இருக்கு. திண்டாடுறீங்களோ? நானும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒன்று மரக்கரண்டி பெருமையாக வச்சுருக்கேன். இன்னும் வதக்கின்னு இருக்கேன்ல. அதான் கட்டு. இன்னும் கூட எண்ணெய் விடலாம் இல்லையா? எண்ணெய் தான் ப்ரிசர்வேட்டிவ். எவ்வளோ நேரம் இது வதக்கணும்? பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் வதக்கினா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். கொஞ்சம் காலம்லாம் வராது. அம்மா இதை குறையும் அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. மெந்தியம் பாருங்க. மெந்தியம் பொடி பண்ணி நீங்கள் வறுத்ததை கடைசியாக போட்டோம். மிளகா அப்படி போட்டு மெந்திய பொடி. இது காஷ்மீரி சில்லி பவுடர். ஏன்னா நம்ம அதில் உரப்பு தாங்காது. ஆமாம். பாதி போட்டுக்கலாம் போடுறதா. ஆமாம். நல்லா நார்மல் மிளகா அப்படி பாதி, இது பாதி இல்லையா? இது எவ்வளோ? ஐ மீன் ஒரு 5-6 கப்பு திருவீன மாங்காய் இருக்குமா? அது இல்லை கப்பு திருவீன கப்பு வந்து 5 கப்பு இருக்குமோ திருவீன? ஸோ 1 கப்பு எடுத்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர். உப்பு அவாவா டேஸ்ட் படி. இப்போ 1 கப்பு கொஞ்சம் கூட தான் போடணும் உப்பு. அப்பதான் வீணா போகாது இருக்கும். ஆனால் எல்லாரும் உப்பு இழுத்து விடும். ஆமாம். ஆனால் எல்லாரும் பயப்படுறாங்கல்லம்மா இப்போலாம் பிபின்னு இல்லையா? ஊறுகாய்க்கே பயப்படுறாங்க. ஆமாம். இது இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? மேங்கோ மோர்ஜாத்துக்கு போடலாம், தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் வேண்டியது. அப்படி சௌகரியமா இருக்கும். ஆமாம். பச்சை ஸ்மெல் போயிட்டா? பச்சை ஸ்மெல் போயிட்டா மிளகா போயிட்டு இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணுமோ? அப்புறம் விட்டுக்கலாம். மிளகா அப்படி போட்டு கொஞ்சம் விடுறேன். வதக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் எடுத்துன்னு இருக்கோம். போடு மிளகா அப்படி போடு. என்ன சொல்ல ஒட்டிக்காத வருது பாரு. எண்ணெய் பசம் இதுக்கு வந்துடுத்து. இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விடலாம். அப்புறம் விடுறீங்களா? இல்லை மிளகா அப்படி போடு. இப்போ மிளகா அப்படி போடுறோம். அடுப்பை சிம் ஆக்கிட்டோம். சரி. ரொம்ப இல்லையா? ஆமாம். அடி பிடிக்காது. கருத்து போயிடும் மிளகா. அப்படி கலரே வராது. கடைசி லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். ஆமாம். கலரிக்கோங்க.
அதெல்லாம் சுட்ட எண்ணெய் தான் விடுவோம். இந்த மாதிரி எல்லாம் எண்ணெயா விடுவோம் கடையில இல்லையா? பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் போடுறேன். இப்போ இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட் வேணும், அவாவா ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், சில பேருக்கு உப்பு வேணும், சில பேருக்கு உப்பே வேண்டாம். சாமான் வாகா இருந்தால் ரொம்ப நல்லா வரும். மெந்திய பொடியை கடைசியாக அணைக்கிற சமயத்தில் தான். இது ரொம்ப சிம்மில் வச்சுருக்கோம், ஏன்னா கலரே மாறி போயிடுவோம்ல அப்படி. போருமா அம்மா அவ்வளோ எண்ணெய் வாங்குறது? ஆமாம், வேணா நிறைய நாள் நிற்கும். எண்ணெயை குறைச்சிட்டேன்னா பூஞ்சை கிளம்பூத்து போயிடும். அம்மா மாங்காய் தூக்கு ஒரே தாகமாக இருக்கு இந்த வெயில்ல, எண்ணெய் முழுக்க குடிச்சிட்டு. சூப்பரா எண்ணெய் வெளில வருது. அதான் சூப்பர். எண்ணெய் விட்டா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விடுவேன். இப்போ add the மெந்திய powder that we roasted. இப்படி இல்லைன்னா வீணாகாத வைக்கும், உடம்புக்கும் நல்லது. குளுமா இதுல சில பேர் வெல்லம் போடுவாளாமா? ஆமா போடுவா. போட்டா வீணா போயிடும். கொஞ்சமா போட்டு வச்சுக்கணும். இப்போ இதுல எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்து வச்சு துளி வெள்ளத்தை போட்டு கலந்து அது ஆனப்புறம் மொத்தத்துக்கும் போட்டேன்னா சில போது வீணா போயிடுது. இப்போ வெள்ளத்துல என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. முன்ன சாமான்லாம் இப்போ இல்லைம்மா. சூப்பரா இருக்கே. நல்லா ஆற விட்டு 2 பாட்டில் எடுத்து வச்சுட்டா, ஒரு பாட்டில் பெரிய பாட்டில் எடுத்துட்டுனா ஒன்று எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து செலவழிக்கணும். இல்லைன்னா வீணா போயிடும். மீனாமா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு மாங்காய் தொக்கு பண்ணியிருக்கேன். சரி, அதை எப்படி பத்திரமா வச்சுக்கணும்னு ஏதோ சொல்றேன். சின்ன டப்பால எடுத்து டெய்லி யூஸ் வச்சுக்கணும். மற்றபடி இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு பெரிய பாட்டிலில் வச்சிடணும். ஓ சரி, அப்பதான் இருக்கும். அப்பதான் அது வீணாகாது. ரைட், வெரி குட். இதே மொத்த கட்டியா ஒரே இடத்துல வச்சிருந்தோம்னா தினமும் காத்துப்பட்டு நம்ம ஈரம் எல்லாம் பட்டு வீணா போடும். ஓகே, சூப்பர். ஸோ this is Meenama and Sujata signing off from Sujan Fun Kitchen. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேல்யூபிள் கமெண்ட்ஸ். யூ ஆல் லவ் மீனாமா. ஸோ கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பண்ணி பாருங்க. இப்போ எக்கச்சக்க மாங்காய் சீசன். ஸோ டூ ட்ரை திஸ் அவுட் அண்ட் ப்ளீஸ் subscribe to my channel. And you can also share this video with your friends and family. Okay, bye. Have fun cooking. Bye bye. Take care.